ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் மாட்ரேட்ஸ்னால் யார், அவங்களுடைய ஆரிஜின் என்ன, அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அவங்களுடைய கொள்கைகள் குறிக்கோள்கள் என்னன்றதை பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் நாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா த கிளாஸஸ் ஆன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னும் பொழுது இவங்க நம்ம தமிழில் இவங்களை தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தீவிரவாதிகள்னால் இவங்க ஏதோ ஜிஹாது தீவிரவாதிகள்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய கொடுங்கோலர்கள்லாம் கிடையாது. இவர்களுடைய கொள்கைகளில் இவங்க ரொம்ப தீவிரமாக இருந்ததால தான் இவங்கள தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போது இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டோடைய டைம் பீரியட் என்ன அப்படின்னா 1905 to 1917 அப்படின்றாங்க. அப்போது பொதுவாக எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கு வேறு என்ன பேர் வச்சுருக்காங்க சார்? தேவர் ஆல் கால்டு நியோ நேஷ்னலிஸ்ட். எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை நியோ நேஷ்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் தேவர் ஆல்சோ கால்ட் அஸ் கல்ச்சரல் நேஷ்னலிஸ்ட். எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை நியோ நேஷ்னலிஸ்ட் ஆர் கல்ச்சரல் நேஷ்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நியோ நேஷ்னலிஸ்ட் ஆர் கல்ச்சரல் நேஷ்னலிஸ்ட். இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட் அப்படின்னு பேர் இருக்கு. அப்போது உங்ககிட்ட இதுவே கொஷின், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கு என்னென்ன பேர்? மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட், கல்ச்சரல் நேஷ்னலிஸ்ட், நியோ நேஷ்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இந்தியாவில் வந்தது எப்போ வந்தது, யார் யார்? முதல்ல எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லாம் முதல்ல யார் யார், இவங்களுக்கும் மாட்ரேட்ஸுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ மாட்ரேட்ஸோடைய டைம் பீரியட் அப்படின்றது நம்ம படித்தோம் 1885 1905 அப்படின்னு படித்தோம். 1885 to 1905, 20 இயர்ஸ், 20 வருஷம் இந்தியா மாட்ரேட்ஸ், அதாவது மிதவாதிகளுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது அப்படின்றது நமக்கு தெரியுதுங்க. அப்போது எந்த காரணத்தால் மிதவாதிகள் கிட்ட இருந்து தீவிரவாதிகள் ஆர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கிட்ட அது போச்சு அப்படின்னா, இப்போ ஐடியாலஜிக்கல் கிளாஷும் நிறைய இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவர் ஆல் ஃப்ரம் அப்பர் கிளாஸ் இன்டெலிஜென்ஷியா, whereas extremist அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா the extremist are from middle class intelligentsia அப்படின்னு சொல்கிறாங்க. extremist or middle class intelligentsia. okay, they were all from middle class intelligentsia. இந்த extremist அப்படின்றவங்க தங்களுடைய நாட்டை, அதாவது தங்களுடைய தாய் நாட்டை பாரத் மாதா அப்படின்னு சொல்லுவாங்க. they call their country as பாரத் மாதா. முக்கியமாக எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தே நெவர், ஆக்சுவலாக இப்போ மாட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தே நெவர் வாண்டட் காங்கிரஸ் டு பி அ மாஸ் மூமெண்ட். பட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தே வாண்டட் காங்கிரஸ் டு பி அ மாஸ் மூமெண்ட். அதாவது காங்கிரஸை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்க. அண்ட் நீங்கள் மிதவாதிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஃபாலோடு ப்ரேயர்ஸ், பெட்டிஷன்ஸ் அண்ட் ப்ரொட்டஸ்ட். பட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிவ் ரெசிஸ்டன்ஸ். எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு எப்பயுமே பாசிவ் ரெசிஸ்டன்ஸ், ஆக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, பாசிவ் ரெசிஸ்டன்ஸ். அதாவது தே ஓன்ட் கோ ஃபார் வயலன்ஸ், பட் தே வில் டேக் அப் அன் ஐடியாலஜி அண்ட் தே வில் ஒர்க் ஃபார் இட் ஸோ சிவியர்லி. அப்போது எடுத்த கொள்கைகளில் ஐடியாலஜியில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. ஓகே, தேவர் ஆல் நாட் சீஸ்னல் நேஷ்னலிஸ்ட் அப்படின்றாங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஓகே அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்கிறவங்க கிடையாது. தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதி தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐடியாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங். அண்ட் இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, மாட்ரேட்ஸு தே ஆல்வேஸ் ஷோட் லாயல்ட்டி டுவர்ட்ஸ் பிரிட்டிஷ் க்ரௌன். பட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர் நாட் லைக் தட். ஓகேவா? எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய நாடான பாரத், ஓகே இப்போ இந்தியான்னு இருக்குன்னா இந்தியாவை, ஓகே இந்தியாவுடைய கல்ச்சர் மேலே, இந்தியாவுடைய ட்ரெடிஷன் மேலே, இல்லையா, இந்தியாவுடைய கஸ்டம்ஸ் மேலே, ஓகே இந்தியாவுடைய ஃபெஸ்டிவல்ஸ் மேலே, ஓகே இந்தியாவை பற்றி எதெல்லாம் ஓகே மேம்பாடாக அல்லது இந்திய கலாச்சாரம் எதனாலலாம் மேம்பாடு அடைஞ்சிருக்கோ அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு நம்ம யாரை சொல்லலாம், யாரெல்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னா, பொதுவாகவே லால் பால் பால் அப்படின்னு சொல்கிறாங்க. லால் பால் பால். லால் அப்படின்னா இங்கே லாலா லஜ்பத் ராயை குறிக்குது. லாலா லஜ்பத் ராய், லாலா லஜ்பத் ராய். பால் அப்படின்னா பிபின் சந்திர பால், பிபின் சந்திர பால். லால் பால் பால், பிபின் சந்திர பால்.
பால் அப்படின்றது பால கங்காதர் திலகை குறிக்குது. பால் கங்காதர் திலக், பால் கங்காதர் திலக். ஓகே, ஸோ அப்போ லால் பால் பால் அப்படின்னா லாலா லஜபத் ராய் பஞ்சாப்காரர். ஓகே, பால் அப்படின்னா பிபின் சந்திர பால் பெங்காலி. ஓகே, பெங்காலி இவர். பாலகங்காதர் திலக் இவர் மகாராஷ்டிராவை சார்ந்தவர், பாம்பே பிரசிடென்சி. அப்போ இவங்க மட்டும்தான் எக்ஸ்ட்ரீமிஸ்டா? கிடையாது, இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியை சொல்லலாம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியை சொல்லலாம், அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். ஓகே, நம்ம வாவு சிதம்பரனாரை சொல்லலாம், வாவுசி, அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு. சுப்பிரமணிய சிவான்னு ஒருத்தர் இருந்தார், சுப்பிரமணிய சிவா இவரும் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு. நீங்கள் அரபிந்தோ கோஷ் இவர் வங்காளத்தை சார்ந்தவர். அரபிந்தோ கோஷ் இவர் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு. அஜித் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இவர் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அஜித் சிங். ஓகே, இவங்கெல்லாம் இந்தியாவில் ஓகே முக்கியமான எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்றது நமக்கு தெரிகிறது. அப்போ இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு ஏன் வந்தாங்க, எதனால் வந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க? இப்போ எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இவங்க வந்ததுக்கான காரணம், ஏன் இவங்க ரைஸ் ஆகிறாங்க அப்படின்னா 1899 இந்தியாவுக்கு ஒரு புது வைசராய் ஒருத்தர் வரார், ஒரு புது பிரிட்டிஷ் வைசராய் வராரு. அவர் வேற யாரும் கிடையாது, அவர் தான் லார்டு கர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லார்டு கர்சன், ஜார்ஜ் நெத்தானியல் கர்சன், அதான் லார்டு கர்சன். ஓகே, ஜார்ஜ் நெத்தானியல் கர்சன். ஓகே, இந்த லார்டு கர்சன் இங்கே தான் ஒரு சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1899 இந்தியாவுக்கு புது வைசராயாக வர்றார். இவருடைய காலகட்டம் இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம்னு சொல்கிறாங்க. பிகாஸ் when லார்டு கர்சன் enters into இந்தியா, ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, the Congress is tottering to its fall. One of my earliest ambition in India is to assist Congress to a peaceful demise அப்படின்றார். இதுவே ஒரு வருஷம் கேட்ட கேள்வி அது ஆக்சுவலாக. அதாவது அவர் இங்கிலீஷில் சொன்னதை இப்போ நான் தமிழில் சொல்கிறேன். இவர் சொல்கிறாரு, த காங்கிரஸ் இஸ் டோட்டரிங் டு இட்ஸ் ஃபால். அதாவது எந்த காங்கிரஸ் பிரிட்டிஷ் எதிர்த்து போராட்டிக்கிட்டு இருக்கோ அந்த காங்கிரஸ் அழிவின் விளிம்பில் இருக்கிறதுன்றது. த காங்கிரஸ் இஸ் டோட்டரிங் டு இட்ஸ் ஃபால். ஓகே, ஒன் ஆஃப் மை earliest ambition in India is to assist Congress to a peaceful demise. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியாவில் காங்கிரஸ் அழிந்து கொண்டிருக்கின்றது, அழிவின் விளிம்பில் இருக்கின்ற காங்கிரஸை குழி தோண்டி புதைப்பதுதான் என் வேலைன்னு வராரு லார்ட் கர்சன். அப்போ வரக்கூடிய எதிரியோடைய மென்டாலிட்டியை நீங்கள் பார்த்துக்கணும். மென்டாலிட்டி என்னென்னா காங்கிரஸை ஒழிச்சு கட்டணுன்றதான் வரார். அப்போதைய காங்கிரஸ் கட்சி பிரிட்டிஷ் எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தது. பிரிட்டிஷ் எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய காங்கிரஸை ஒழிச்சு கட்டணும் இப்படி தான் ஒருத்தர் வரார். அப்போனா பாருங்கள், அவருடைய பாலிசி, அவருடைய ஐடியாலஜி, அவருடைய கொள்கை, கோட்பாடுகள், எண்ணங்கள், சித்தாந்தங்கள்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவரும் ஒரு இம்பீரியலிஸ்ட் பவர், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக தான் இப்போ இந்தியாவுக்கு வரார். அப்படி வரக்கூடிய லார்ட் கர்சன், இப்போ பாருங்கள், இப்போ லார்ட் கர்சன் இந்தியாவில் காங்கிரஸை ஒழிக்கிறதுக்கு தான் வராருன்னு நான் சொல்லிட்டேன். அப்படி தான் அவரும் சொல்லியிருக்கார், நான் சொல்லல, அவரும் சொல்லியிருக்கார். ஆனால் அப்படி வந்த லார்ட் கர்சன் இந்தியாவுக்கு கெட்டது மட்டும்தான் பண்ணாரா அப்படின்னு கேட்பாங்க. லார்ட் கர்சன் பீரியடில் எந்த விதமான நிர்வாக சார்ந்த நடவடிக்கைகளையும் எடுக்கப்படவில்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. லார்ட் கர்சனுடைய பீரியடில் நிறைய நிர்வாக ரீதியாக நிறைய ஒரு சீர்திருத்தங்களையும் பண்ணியிருக்கார். அதாவது அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலாம், நெகட்டிவ் சைட்லேயும் நிறைய விஷயங்களை சொல்லலாம். அதாவது பாசிட்டிவ் அப்படின்னா அவருடைய பீரியடில் என்னென்னலாம் சீர்திருத்தங்கள் நடந்துச்சு, ரிஃபார்ம்ஸ்லாம் என்னென்ன நடந்துச்சு, என்னென்னலாம் அவர் நிர்வாக ரீதியாக பண்ணார், அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ லார்ட் கர்சன் இந்தியாவுக்கு வரும்போதே என்ன சொல்கிறாங்க, இவருடைய காலகட்டத்தில் தான் இப்போ இந்தியர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன்ஸ் லேக்ஸ் இன் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ்ன்றாங்க. இப்போது எந்த விதமான இப்போ கோவில்கள்லாம் போகிறீங்க, பழைய கோவில்கள் இல்லைனா புராதாரண சின்னங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க அந்த சின்னத்தை எப்படி நாசப்படுத்தியிருப்பாங்கன்றது உங்களுக்கே தெரியும். இப்போ எதனா ஒரு கோவில் இருக்குன்னா கோவில் உள்ளார பார்க்கும்பொழுது எதனா வரைஞ்சி வைக்கிறது, கிறுக்கி வைக்கிறது. ஓகேவா, நீங்கள் கூட நிறைய கோவிலுக்கெலாம் போகலாம். பசங்க என்ன பண்ணுவாங்க, 10th 12th பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்பர் எழுதி வச்சுட்டு, சாமி இந்த நம்பர் பாஸ் பண்ணிவிடு, 90 மார்க் எடுக்கணும், 100 மார்க் எடுக்கணும் அப்படின்லாம் எழுதி வச்சுட்டு வந்திருப்பாங்க.
இப்போது ஒருத்தனை பார்த்து எல்லாருமே எழுதி வைக்கிறது, எல்லாருமே சூளம் போட்டு வச்சுருப்பான் இல்லையா, பட்டை போட்டிருப்பான், பெருமாள் கோயிலுக்கு போனால் நாமம் போட்டு வச்சுட்டு வந்திருப்பான். இந்த மாதிரி ஒரு புராதாரண சின்னத்தை அதோடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா அழிச்சிட்டு இருந்தோம். அப்போ இவர் யோசிக்கிறார், இந்தியர்கள் வந்து ஏன் இப்படி இருக்காங்க, இந்தியர்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்றத உருவாக்குறாரு. ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். புரியுதுங்களா? வெயிட் பண்ணுங்கள், இதை பற்றி நம்ம பார்ப்போம்.